திரு பாவலன், திமுக சிந்திய ரத்தமும் வேர்வையும் தான் விசிகாவுடைய வெற்றியே உரித்தாக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கு முன்பு ஆர்எஸ்எஸ்னுடைய குழந்தைகள் அப்படின்னு விஜய் விமர்சிக்கப்பட்ட நிலையில தேர்தலுக்கு பிறகு மீண்டும் அதே நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. அப்போ ஆர்எஸ்எஸ் உடைய குழந்தையா விசிகாவும் மாறுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. திமுகவோடு சித்தாந்த ரீதியில கட்டமைக்கப்பட்ட விசிகா ஏன் இப்போது ஒரு பதவிக்காக திமுகவிலிருந்து வெளியேறுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் பொதுவெளியில் ரொம்ப அழுத்தமா முன்வைக்கப்படுது. உங்களுடைய கருத்து? இந்த கேள்வி அபத்தமானது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வளர்ச்சியை கண்டு பொறுக்காதவர்கள், அடிவயிறு எரியக்கூடியவர்கள் தான் இப்படி ஒரு ஒரு பதவிக்காக நாங்கள் அணிமாறோம்ன்ற ஒரு அவதூற கட்டமைக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்கிறது. எங்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் கொள்கை சார்ந்து, கோட்பாடு சார்ந்து கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளுக்கு மேலாக சமூக மாற்றத்திற்காக போராடி வரக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு பேரியக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்றைக்கு தாவேகாவோடு இந்த அமைச்சரவையில் இடம்பெறுவது என்பது காலத்தின் கட்டாயம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய முதன்மையான நோக்கம் என்பது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இந்த அதிகாரத்தில் பங்கு என்பது வெளிநிலை மக்களுக்கானது, ஏழை எளிய மக்களுக்கானது. விடுதலை சிறுத்தைகளுடைய முகம் என்பது சாதாரண சாமானிய ஏழை எளிய மக்களுக்கான முகம்தான். ஆகவே தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி உருவாக வேண்டும் என்பது அந்த ஒரு நீண்ட கால எதிர்பார்ப்பு இன்றைக்கு நிறைவேறிக்கிறது. இதைத்தான் நீங்க தலைவர் நேற்று கூட ஊடகவியலாளரை சந்திக்கும் போது அந்த கருத்தை முன்வைத்தார். எங்களுக்கு திமுகவோடு எந்த விதமான கருத்து மாறுபாடோ வேற எதுவும் இந்த இடைப்பட்ட நேரங்களில் எந்த முரண்பாடும் இல்லை. ஆனால் இது திமுகக்கு அப்பாற்பட்டு சில சக்திகள் எங்களை விமர்சிப்பது தான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு 108 இடங்கள் தாவேக்காருக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்காங்க. ஆட்சி அமைப்பதற்கு ஒரு 10 இடங்கள் தேவை. ஆனால் அந்த 10 இடங்களையும் தாவேகா தரப்பிலிருந்து எங்கிருந்து பெறுகிறார்கள் என்பதுதான் இந்த இடத்துல நம்ம ஒரு முதன்மையா பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அவங்க நினைச்சிருந்தா அதிமுகவை போய் சந்திச்சு கேட்டிருக்கலாம், பாமக கேட்டிருக்கலாம், ஒரே ஒரு இடம் வந்த பாஜக கேட்டிருக்கலாம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் கேட்கலாம். ஆனா அங்கேயெல்லாம் கேட்காம ஒரு மதசார்பற்ற அணியை உருவாக்க வேண்டும் என்கின்ற தொலைநோக்கு பார்வையோடு காங்கிரஸ் வந்தவொடனே சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க யார் அணுகிறாங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் இடதுசாரிகள் மட்டும்தான் அணுகிறாங்க. நீங்க வாங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி கடிதம் அனுப்புறாங்க. தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இப்ப நாங்க விசிகா தாவேக்காருக்கு ஆதரவு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அதிமுக பக்கமும் ஆதரவு வாங்கல அப்படின்னா என்னவாகும்? ஆட்சி அமைக்க முடியாது, மறுதேர்தல் வரும், கவர்னர் ஆட்சி வந்துடும். கவர்னர் ஆட்சி வருது தமிழ்நாட்டிற்கு உகந்ததா, ஏற்புடையதா? இல்லை. அப்ப ஒரு குடியரசு ஆட்சியின் மூலமாக இங்க ஒரு ஆளுநர் ஆட்சி உருவாவதை தடுத்து இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் இணைந்து தடுத்து இருக்கிறோம். ஒரு ஜனநாயகத்தை நாங்க காப்பாற்றக்கூடிய, கடமையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த அடிப்படையில் தேர்தலுடைய முடிவுகளுக்கு நான் குறுக்கிடுறேன். தேர்தலுடைய முடிவுகளுக்கு பிறகு விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் நீங்க சொன்ன இதே கருத்து தான். குடியரசுத் தலைவருடைய ஆட்சியோ கவர்னருடைய தலையீடோ தமிழ்நாட்டிற்குள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நிபந்தனையற்ற ஆதரவை நாங்கள் தாவேகாவுக்கு வழங்குகிறோம். அதே நேரத்தில் திமுகவோடு எங்களுடைய கூட்டணி தொடர்கிறது அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லிவிட்டு இப்ப அமைச்சரவை என்று வரும்போது திமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்றது உறுதியாகிறது. அப்போ அந்த இடத்துல உங்களுடைய நிலைப்பாடு என்ன எடுத்திருப்பீங்க, ஏன் எடுக்கல அப்படின்றதா கேள்வியா இருக்குது. இப்ப நாங்க தேர்தலில் திமுகவோடு சேர்ந்துதான் தேர்தலை நாங்க சந்திச்சோம். ஆமா, திமுக தான் எங்களுக்கு 8 இடங்களை கொடுத்தது. கடந்த 4 தேர்தலும் திமுகவோடு சேர்ந்துதான் நாங்க பயணிக்கிறோம். தாவேகாவோடு சேர்ந்து 2026 தேர்தலில் நாங்க போட்டியிடல. ஆனால் தேர்தலுக்கு பிறகு இந்த ஆட்சி அமைவதற்கு ஆதரவு கேட்டாங்க, கொடுத்துட்டோம். அன்கண்டிஷனா ஆதரவு கொடுத்துட்டோம். ஆனால் அமைச்சரவையில் இடம்பெற சொல்லி தாவேகா தரப்பில் இருந்து தான் எங்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டோம், எங்களுக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு கொடுங்கன்னு ஒரு காலம் நாங்க கேட்கவே இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி தாவேகா ஆட்சி அமையும் போது ஒரு கூட்டாட்சியா இருக்கும், ஆட்சி அதிகாரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய கட்சிகளுக்கு
அதிகாரத்துல பங்கு கொடுக்கிறோம், அமைச்சர்களை பங்கு கொடுக்கிறோம் தேர்தலுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த வாக்குறுதி. அதை நிறைவேற்றும் வகையில் தான் எங்க தலைவரை சந்தித்து அதாவது நன்றி சொல்வதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் எங்களை தேடி நன்றி சொல்ல வந்த போது கூட எங்க தலைவர்கிட்ட சொன்ன வார்த்தை அமைச்சரவையில் இடம்பெறுங்கன்னு சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த கருத்தை அவங்க தரப்புல வலியுறுத்தினாங்க. 2 நாட்களுக்கு நேற்றைய முன்தினம் ஆதவ அர்ஜுனா எங்க தலைவர் நேர சந்திச்சு அமைச்சர்கள் பங்கு பெறுங்கன்னு சொன்னாங்க. இப்படி தமிழ்நாட்டில் ஒரு ஆளுகின்ற அரசு அமைச்சரவையில் இடம்பெறுங்கன்னு வழியை கேட்கும் போது அதை எப்படி நம்ம உதாசீனப்படுத்த முடியும்? இல்ல பாவலன் என்னோட கேள்வி என்ன அப்படின்றது என்னுடைய கேள்வி என்ன அப்படின்றது திமுகவோடு சித்தாந்த ரீதியில விசிக ஒன்றுபட்டிருக்கக்கூடிய கூட்டணி அன்கண்டிஷனா இல்ல பாவலன் சொல்லி முடிச்சு பாவலன் இல்ல ஒரே ஒரு குறுக்கிடு நாங்க ஆதரவு கொடுத்திருக்கோம். இல்ல பாவலன் திமுகவோட விசிக சித்தாந்த ரீதியிலாக ஒன்றிணைந்திருக்கக்கூடிய கூட்டணி சொன்னாரு. தாவேகா ஆட்சிக்கு நாங்க நிபந்தனையற்ற ஆதரவை கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னதோட தாவேகா ஆட்சி காப்பாற்றப்பட்டு விட்டது. நீங்க சொன்னது போல குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிட போவதில்லை, ஆளுநருடைய தலையீடு இருக்க போவதில்லை, இந்த ஆட்சி தொடர்ந்திருக்கலாம், திமுகவோட உங்களுடைய கூட்டணியும் தொடர்ந்திருக்கலாம். தவறு தாவேகா எடுக்கப்படும் போது வெளியிலிருந்து நீங்க நிபந்தனையற்ற கட்சியாக இருக்கக்கூடிய விசிக எதிர்குரலை கொடுத்திருக்கலாம். இப்ப எந்த சூழ்நிலையுமே இல்லாம போச்சு இல்லையா? ஒரு பக்கம் திமுக சித்தாந்த ரீதியிலான கூட்டணி உடைந்து விட்டது, மற்றொரு பக்கம் எதிர்குரலை எடுக்க முடியாத அளவுக்கான ஒரு நிலைக்கு விசிக சென்று விட்டது. இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த நிலைமை ஏன் வந்துச்சு விசிகாவுக்கு? அப்போ தாவேகா ரொம்ப அழுத்தம் கொடுத்தாங்களா? அதனுடைய வெளிப்பாடு தான் அமைச்சரவையில விசிக 2021 இருந்து 2026 வரை 5 ஆண்டுகள் திமுக ஆட்சி இருந்தது. நாங்க அந்த ஆட்சியில 4 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தோம். எந்த இடத்திலும் திமுகவை நாங்கள் கண்டிக்காம இருந்திருக்கோமா? திமுக ஆட்சியில் நடைபெற்ற தவறுகளை நாங்க கண்டிச்சிருக்கோம், கேள்வி கேட்டிருக்கோம், சட்டசபையில கேள்வி கேட்டிருக்கோம், பொதுவெளியில நாங்க கண்டன குரல், ஆர்ப்பாட்டம், போராட்டம். திமுகவோடு கூட்டணியில் இருந்தாலும் திமுக அரசை வேண்டுகோள் விடுத்து கண்டன குரல் எழுப்பி நாங்க ஆர்ப்பாட்ட போராட்டம் விசிக சார்பில் தனியா நடத்திருக்கோம், இடதுசாரி கட்சிகள் தனியா நடத்திருக்காங்க. அதே நிலைப்பாடுதான் இன்றைக்கு தாவேகாவில் தொடரும். இந்த ஆட்சி நல்லாட்சியாக இருந்தால் நாங்கள் தட்டி கொடுப்போம், தவறு செய்தால் தட்டி கேட்போம். ஏன்னா விசிக என்பது ஒரு தனித்துவமான கட்சி, எங்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறது, யாரோடும் சேர்ந்து கரைந்து போக மாட்டோம். எந்த இடத்துல இருந்தாலும் எங்கள் கொள்கை கோட்பாடோடு தான் நாங்கள் பயணிப்போமே தவிர வாய்ப்புகளுக்காக நாங்க எந்த இடத்துல நாங்க சரண்டர் ஆகி அடிபணிஞ்சு எங்களுடைய கொள்கைகளை மாற்றி போறது கிடையாது. நாங்க அந்த நிலைப்பாட்டில் நாங்க உறுதியா இருக்கிறோம். ஏங்க 108 தொகுதி ஜெயிச்சிட்டாங்க, என்ன செய்யலாம்? இப்ப நாங்க ஆதரவு கொடுக்கல, ஆட்சி அமைக்க முடியல, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துருச்சுன்னா அந்த பழி யாருக்கு காலம் பூரா என்ன வரும்? தமிழ்நாட்டு மக்கள் யார் மேல பழி போடுவாங்க? இந்த பாருங்க, தாவேகா போய் வழியை சந்திச்சு விசிகாவட்டையும் இடதுசாரி ஆதரவு கேட்டாங்க, அவங்க கொடுக்காதனால ஒரு அரசாங்கம் அமைக்க முடியல, பழிச்சொல் வருமா இல்லையா? இல்ல சார், இல்ல திரு பாவலன் நீங்க இப்பயும் நீங்க வேற கோணத்துல பேசுறீங்க. நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, தாவேகாவுக்கு நீங்க ஆதரவு கொடுத்து விட்டீங்க, ஆட்சி காப்பாற்றப்பட்டு விட்டது, அதற்கு பிறகு திமுகவோடு ஏன் கூட்டணியை உடைக்க வேண்டிய கட்டாயம் விசிகாவிற்கு வருகிறது? அது அந்த ஒரு அமைச்சர் அப்படின்ற இலக்கு தான் திமுக விசிக அந்த கூட்டணி உடைவதற்கான காரணமாகவும் அமைகிறது. திமுக கூட்டணியை நீங்க தொடர்ந்து இருக்கலாம் இல்லையா? இப்போ நீங்க அமைச்சரவையில இடம் வாங்கி விட்டீர்கள், வாங்கினதுனாலே திமுக விசிக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக உடைந்ததுன்னு தானே அர்த்தம்? இருங்க, அதுக்கு நேற்று எங்க தலைவர் விளக்கம் கொடுத்திருக்காரு. அதாவது நாங்க அமைச்சரவையில பங்கெடுக்கிறோம், இந்த கேள்விக்கு திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிற அந்த கேள்விக்கு நான் பிறகு பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லிட்டாரு. கண்டிப்பா பதில் சொல்லுவாரு. ஆனால் அதாவது நடைமுறையிலிருந்து பார்க்கின்ற போது அணிமாறி இன்னொரு கட்சியோடு இணைந்து அமைச்சர்கள் பங்கெடுத்தால் ஏறக்குறைய அப்படிதான் பொருள்படும். அதற்கு எங்க தலைவர் விளக்கம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். அதே சமயத்துல திமுக ஒரு வலிமையான கட்சி, அதுல மாற்று கருத்துல உங்களுக்கு நல்லாவே தெரியும், கட்டமைப்பு உள்ள கட்சி. அது விசிக வெளியேறினா, இடதுசாரிகள் வெளியேறினா, காங்கிரஸ் வெளியேறினா அந்த கட்சி ஒன்னும் பலவீனமாய் போது சரிஞ்சிட போறதில்ல, சாய்ந்திர போறதில்ல. அந்த கட்சிக்குன்னு ஒரு நிலையான வாக்கு வங்கி இருக்கு, ஒரு கட்டமைப்பு இருக்கு. அதனால இந்த பதற்றம் தேவையில்லாத பதற்றம். இன்றைக்கு கூட ஆராசாவும் அந்த ஆர்எஸ் பாரதியும் சொன்ன கருத்துக்கள்லாம் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை உருவாக்கி இருக்கிறது. சரி, ஓகே. அதனால நாங்க வெளியேறிட்டோம், அதனால திமுக எதிர்காலம் இல்ல அப்படின்னா சொல்லக்கூடாது. இல்ல, அவங்க சொல்லல எதிர்காலம் இல்லைன்னா அவங்க எந்த இடத்துலயும் குறிப்பிடல, எந்த காலகட்டத்திலும் பின்வாங்கல.
சரி, ஓகே. இப்போ விசிகாவுக்கும் விசிகாவை மட்டுமே எடுத்துக்கொள்ளாமே, ஐயுஎம்எல் பேச வேண்டாம். விசிகாவுக்கு ஒதுக்கப்பட்ட துறை அப்படின்றது விசிகாவில் கேட்டு வாங்கப்பட்ட துறை தானே? ஏன்னா இதற்கு முன்பு ஒரு முக்கியமான கருத்தை திரு சிவா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஏன் குறிப்பிட்ட ஒரு முதல் அமைச்சரவையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விசிகாவுக்கு ஒரு குறிப்பிட்ட உங்க சமூகத்தை சார்ந்த துறை மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது? இதுல எங்க இருக்கு சமூக நீதி அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார். சுருக்கமா அதுக்கு முன்னாடி அவரு திரு இதய அவர்கள் பேசுகின்ற போது ஒரு கருத்தை சொன்னார். அதாவது தாவேகாவுடன் விசிகா கூட்டணி வைப்பதற்கு முயற்சி எடுத்ததாக ஒரு தவறான கருத்தை வந்து இங்க பதிவு பண்ணாரு. அது தவறான கருத்து. ஏனென்றால் திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய போது அவர் முதலில் அழைப்பு விடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தான், எங்க தலைவரை நோக்கி தான் அழைப்பு விடுத்தாரு. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தரோம் சொல்லி அண்ணன் திருமாவளவன் அவர்களே வாருங்கள் என்றது அழைப்பு விடுத்தாரு. நாங்க வந்து அப்போது கூட நாங்க வந்து அவருடைய அழைப்பை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த இடத்துல தேர்தலுக்கு முன்பு தாவேகாவோடு கூட்டணி வைப்பதற்கு நாங்க முயற்சிக்கல அப்படின்றத நான் அழுத்தம் திருத்தமா பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். அடுத்து நீங்க கேட்ட கேள்வி ஆதிதிராவிட நலத்துறை சம்பந்தமா கேட்டிருக்கீங்க. இந்த ஆதிதிராவிட நலத்துறை தான் இன்றைக்கு சமூக நீதித்துறையா வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப நிறைய துறைகள் இருக்கு. மற்ற துறைகள் பாத்தீங்கன்னா எல்லா சமூகத்துக்குமான ஒரு துறை. ஆதிதிராவிட நலத்துறை வந்து ஆதிதிராவிட மக்களுக்கான ஒரு துறை அப்படின்றத நமக்கு வந்து ஒரு உண்மை. ஆனால் இந்த ஆதிதிராவிடர் சமூகம் என்று அழைக்கக்கூடிய இந்த பட்டியல் சமூகத்திற்கு நிறைவேற்றக்கூடிய ஏராளமான திட்டங்கள் வந்து கடப்புல கிடக்கு. மாநில அரசு நிதி, ஒன்றிய அரசோட நிதி கோடிக்கணக்கில் வந்து இந்த துறைக்கு வந்து ஒதுக்கப்படுது. கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, தொழில் முனைவோர் திட்டங்கள், இப்படி ஏராளமான திட்டங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிறது, இப்படி நிறைய திட்டங்கள் இருக்கு. எம்பவர் பண்றது, இந்த சமூகத்தை வந்து எம்பவர் பண்றதுக்காக நிறைய திட்டங்கள் இருக்கு. ஆனால் அதெல்லாம் வந்து முழுமையாவே வந்து இன்று வரை வந்து இந்த மக்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய நிதி முழுமையா போய் சேரல, அந்த திட்டங்கள் முழுமையா போய் சேரல அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனங்கள் இருக்கு. இப்போ நீங்க மேற்கோள் காட்டியது போல நாடு முழுவதும் சிதறி கிடக்கின்ற கோடானு கோடி விளிம்புநிலை சமூகமாக இருக்கக்கூடிய, உழைக்கின்ற சமூகமாக இருக்கக்கூடிய, சாமானிய ஏழை எளிய மக்களாக இருக்கக்கூடிய இந்த பட்டியல் சமூகத்த மக்களை பொருளாதார ரீதியா மேம்படுத்துவதற்கு, அவர்களுக்கான வாய்ப்பை எல்லா தளங்களிலும் உருவாக்கி கொடுப்பதற்கு இந்த துறையை விசிக கையாண்டால், விடுதலை சிறுத்தைகள் இந்த துறையை மேற்கொண்டு கையாண்டால், வழிநடத்தினால் இது இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு தாவேகா தரப்பிலிருந்து முடிவெடுத்திருக்க கூடும். நாங்க வந்து பாவலன், இப்போ விசிகா தரப்புல இருந்து இந்த குறிப்பிட்ட துறை தான் தங்களுக்கு வேண்டும் அப்படின்னு கேட்டீங்களா, இல்ல தாவேகா தரப்புல இருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்ட துறையை விசிகா ஏற்றுக்கொண்டதா? இந்த ஒரு பதிலுக்கான ஒட்டுமொத்த கேள்விக்குமான விடை அமைஞ்சோம். நாங்க எந்த துறையும் கேட்டு பெறவில்லை. இந்த துறை தான் எங்களுக்கு வேணும், கட்டாயப்படுத்தல. ஏன்னா நாங்க அன்கண்டிஷனா வந்து ஆதரவு கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து அமைச்சர்கள் இடம்பெற சொன்னாங்க. எங்க கட்சியில முன்னணி பொறுப்பாளர்கிட்ட கலந்து பேசிதான் எங்க தலைவர் நிலைப்பாடு எடுத்தாரு. சரி, அமைச்சருக்கு நாங்க இடம்பெறோம். ஆனா எந்த துறை என்பது தாவேகா வந்து முடிவு பண்ணி, ஏன் அப்படின்னா நாங்கள் தாவேகாவோடு இணைந்து தேர்தல் போட்டியிடவில்லை. போட்டி இருந்தா கூட நாங்க விருப்பப்பட்ட தொகுதியை கேட்டு வாங்கலாம், விருப்பப்பட்ட துறையை கேட்டு வாங்கலாம். அப்ப நம்ம வந்து அவங்களா நீங்க வாங்க அமைச்சர்கள் பங்கெடுங்கன்னு சொல்லும் போது நாம அது கொடுங்க இது கொடுங்க நெருக்கடி கொடுக்கிறது சரியில்லை. அவர்களாக வந்து இந்த துறை, இந்த சமூக நீதி துறை உங்க கையில இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரி, ஓகே ஓகே, திருப்பூர்மா ஏற்றுக்கொண்டோம். ஓகே, திரு இதயா அவருடைய கேள்விதான் அப்படியே சுருக்கமா முடிச்சிருங்க. இப்போ தாவேகா தான் குறிப்பிட்ட இந்த துறையை கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க சொன்ன பதில இருந்தே நான் ஒரு கேள்வி எடுக்கிறேன். அப்போ தாவேகால இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இந்த குறிப்பிட்ட துறைக்கு எதுவும் செய்திட முடியாதுன்னு விஜய் இந்த இடத்துல நினைச்சிருக்க முடியாது. ஆனா அந்த குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு இந்த துறையை தான் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவு மட்டும் எடுக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இது பாவலன் சொல்லக்கூடிய கருத்துல இருந்து இது வேண்டுமென்றே ஒரு கட்சிக்கு இந்த துறை திணிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தானே புரிஞ்சுக்க முடியும். திணிக்கப்பட்டதுக்கு அந்த ரீசன் நினைச்சு செஞ்சிருக்கலாமே தான் நான் சொல்ல வந்தேன். அப்போ தாவேகால இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த துறைக்கு எதுவும் செய்ய முடியாதுன்னு விஜய் நினைச்சிருக்க முடியாதுல்ல? அவர் சொல்றாரு, கேட்டு சொல்லுங்க பாவலன், சுருக்கமா. திரு பாவலன் சொல்லுங்க. ஒரு கட்சிக்கு இந்த குறிப்பிட்ட துறை தான் ஒதுக்கப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம அழுத்தம் திருத்தமா சொல்ல முடியாது. ஏன்னா அப்படின்னா நாங்க கிட்டத்தட்ட வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது பட்டியல் சமூகத்தை சேர்ந்த
அமைச்சர்களுக்கு வெவ்வேறு துறை கொடுங்க, ஆயுத நலத்துறைக்கு மட்டும் கொடுக்காதீங்க, கூட்டுறவுத்துறை மட்டும் கொடுக்காதீங்கன்னு நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம். இப்ப கடந்த தேர்தல் கூட வந்து தொழிலாளர் நலத்துறைக்கு, நம்ம உயர்கல்வித்துறைக்கெல்லாம் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்தாங்க. இதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கொடுத்த அழுத்தம் தான். சரி, இன்னைக்கு ஆராசா எங்களை விமர்சிக்கிறாரு. ஆராசா வந்து அதாவது வந்து தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக வருவதற்கு விடுதலை சிறுத்தைகளை நாங்க பாராட்டி இருக்கோம், அந்த காலத்துல பாராட்டி இருக்கோம். ஓகே, ரைட்.